தெரியவில்லையா? நான் யார் தெரியுமா? பொன்னுலகம் நான் சொன்னான். பொன்னுலகம் அப்படி பொன்னுலகத்தை வருமானத்து வரக்கூடிய தேவர்களா தலைவர் என்னுடைய நாமதேயமோ புரிகிறதா? இருந்தால் இவர் யார் என்று
எனது பெயர் தெரியுமா? அடியே நீதி மந்திரி. நீங்க நீதி மந்திரி? ஆமா. தெரிந்து கொண்டாயா? தெரிஞ்சுக்கணும். ஆகட்டும். தகுந்த நீதிகளை எடுத்திருக்க கூடிய நீதி மந்திரி நாங்க வருகிறோம் என்று எப்படி வார்த்தையோ என் பெருமை பெருமை இந்த பொன்னுலகம் எனக்கு எப்படி இடத்தல் தெரியுமா? ஒரு நேரத்தில் தேவர் மூவர் மனிதர் ஒரு கேட்குள்ள. ஆமா. எதற்கு? எதற்கு? தேவர் ரகசியம் பேசுவதற்கு. தேவர் ரகசியம் பேசுவதற்கு. அப்படி தேவர்கள் ஒரு நிபந்தனை செய்து விட்டார். என்ன நிபந்தனை? தேவாதி தேவர்களே, உங்களில் யார் வருவர்? 100 அசமதியாக செய்கிறீர்களோ அவர்களுக்கு 3 பொருத்தர நிபந்தனை. என்னென்ன பொருளுங்க? வஜ்ராயுதம் 1, வெள்ளையான 2, இந்திராணி என்ற பெண்ணு. இந்திராணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. ஆமா. இந்த 3 பொருள் தருவதாக தேவர் குழுமம் செய்து விட்டார். அங்கு அமர்ந்திருந்த தேவர்கள் யாருமே இங்கு வரவில்லை யாகத்திற்கு. ஆனா அருகில் அமர்ந்திருந்தேனே இந்த அசமதி யாகத்தை நானே செய்து முடிக்கிறேன். நீங்களே செய்து முடிக்கிறீர்கள். எழுந்து நின்று அஸ்தம் என்றால் குதிரைக்குள்ள பேர் அஸ்தம். ஒரு குதிரை 2 குதிரை அல்ல 100 குதிரை கொண்டு வந்து சுற்றிட நிற்க வைத்து குதிரைக்கு மத்திய பிரகாரம் பெருமையாக யாகம் செய்து முடிச்சீங்க. அப்படியாக செலவழித்ததால் இந்த பொருளத்தை எனக்கே சுற்றி வைத்தார். தேவர் மூவரும் அறிய சிறத்து முடிய சுட்டி கரத்து வட்டாரத்தை பெற்று வெள்ளையான இந்த பொன்னுலகத்தை பெருமையோடு பவனி வருகிறேன். பெருமையோடு என்னுடைய வாகனம் என்ன வாகனம்? வெள்ளையானை. பெருமையோடு வாகனம் என்று அமர்ந்து பவனி வந்தாலும் 3வது என்ன சொன்னேன்? செய்து கொண்டே திருமணம் செய்து முடித்து எங்க இருவர் சுகத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. பெண் குழந்தை என்றால் அவள் பெயர் என்ன தெரியுமா? தெய்வ யானை. என்று குழந்தையானவர் பெண் குழந்தை பெருமையோடு பிறந்தார். அவள் குழந்தை பருவம் நீங்கி மங்கை பருவம் வந்திருந்தார். மங்கை பருவம்
என்ன பருவம் தெரியாதா? மங்கை பருவம். மங்கை பருவம் என்றால் என் மகளான வயதுக்கு வந்துட்டான். பயந்த வயசுக்கு வந்துக்குது. வயசுக்கு வந்துக்குதா? அதான் நெல்லாது வயசுக்கு வரத்துக்கு வயதுக்கு வந்துட்டான்னு திருமண வயதுக்கு உண்டாயிட்டான். திருமண வயசு. ஆமா. அப்படி வயதுக்கு வந்த பெண்ணு வீட்டுல வச்சுக்கலாமா? வயசு வந்த மேல ஓட்டு வச்சிருக்கிறாருங்க. ஆமா. உடனே ஊர் மேல விட்டு என்ன ராஜா பொண்ணியான ஊர் மேல விடுவாரு? கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டி அனுப்பணும். அப்படி கூட்டி அனுப்ப வேண்டும் என்று யாருக்கு கொடுத்து அந்த திருத்தணிமலை வாழக்கூடியவர் யார்? முரங்கம். முரங்காவா? முருகர். முருகர். ஆமா. கந்தன். கதம்பன். கதிர்வேலன். ஆறுமன். சண்முகன். சுப்பிரமணியன். கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய இவருக்கு ஒரு மகளை பெருமையோடு திருமணம் செய்து கொடுத்தேன். நான் இருப்பது எங்க? என் சம்பந்தம் இருப்பது என் மருமகள் இருப்பது திருத்தணி. அவர் மலை எவ்வளோ மலருக்கு சிறப்பு இருக்கு. திருத்தணி மலை, பனைமலை, திருச்செந்தூர், பழமலை என்று எவ்வளோ சிறப்பு மருமலை பிள்ளைக்கு பார்த்தாயா? அப்படி பெருமையோடு இருந்தாலும் எல்லா மலையிலும் தெரியாது அவரு. எல்லா மலையிலும் சொல்ற விதமே சரியில்லையா? எல்லா மலையிலும் அவர் இருக்கிறாரு. மலை வீட்டு இருக்க கூடியவர் எங்கெங்க மலை இருக்குதோ அங்கங்க முருகர் இருப்பாரு. பார்த்தாயா மருமலை பெருமையை இருந்தாலும் என் பெருமை இந்த சபையில் வருகிறார் என்றார் யார் என்ன செய்கிறார்? அந்த ரம்பை ஓர்வதியாவது இந்த சபையில வருகிறார் என்றார். நாட்டியம் ஆடக்கூடிய ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை எல்லாம் இட்லி ருப்பி மாவு துண்ணுங்க. என்னதான் மனசுல நினைச்சிருக்கேன். ரொம்ப ஊற வச்சு இட்லி ருப்பி மாவு நீ சாப்பிடு. இட்லி ஊற வச்சு மாவு தான் துணுகிறாங்களா? இல்ல உங்க வீட்டு இட்லியா ருப்பிங்கிறாங்க. என்னமா பண்றேன்னு கேப்பேன். இட்லி ருப்பிங்கிறேன்னு நீ சொல்வது வேறு. நான் சொல்லக்கூடிய நாட்டு பெயர்கள் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் நான் சபையை வந்து அமர்ந்தார். அனைவரும் என்ன செய்கிறார்? நாட்டியம் ஆடுகிறார்களா? பெருமையா ஆடுறாங்க. அது எப்படி? நாட்டியம் ஆடுகிறார்களா? பானுவேடிக்கை வருகிறார்களா? மலகட்டமர் போடுகிறார்களா? குறை என்பது குறையிட்டு பார்த்தாலும் கிடையாது, இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது என்றால் எதற்கு தெரியுமா? இன்றைய நாட்டில்
ஒரு யாகம் செய்ய போகிறேன். என்ன யாகம்? யாகம் என்றால் அது என்ன யாகம்? இந்த அகில லோகமோ தனக்கு அமர ஜனன பயம். அகில லோகமெல்லாம் தனக்கு அமர ஜனன பயம். அகில லோகம் என்றால் திருபுவனம். இந்த திருபுவனமே செழுமையாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று யாகம் என்றால் தனுர் யாகம். தனுர் என்றால் வில்லு. அந்த வில்லை குறித்து யாகம். அப்படி வில்லை குறித்து யாகம் செய்ய என்றால் நான் செய்யக்கூடிய யாகம் யாராக தெரியணும்? யாருக்கு தெரியும்? அந்த தந்தை சூரிய அலியே சத்தத்து பிரம்ம சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தெரிய வேண்டும், மற்ற தேவாதி தேவனுக்கு தெரிய வேண்டும் என்றால் இப்படியே சொன்னால் தெரியுமா? தெரியாதுங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தகுந்த லிகிதம் எழுதி அவன் நம்ம நாட்டுக்கு கொடுத்தால் லிகிதத்தை பார்ப்பார், இந்த யாகத்தை பார்க்க வருவார். முதல்ல அது செய்வோம். என்ன செய்யணும்? கெட்டாச்சியா கடிதம் லிகிதம் சொல்லு. என்னத்துக்கு ஜாட்டியா? என்னத்துக்கு ஜாட்டின்னு கேட்கறேன். கம்னு மழை காலத்தில் நம்பிச்சு போயிட்டு சாட்டியா மயக்க நீ சென்று லிகிதத்தை செய்ப்போ. ரெடி பண்ணிடுறேன். நீ முதல்ல பின்னாடி அமர்ந்துரும். அமர்தான் சொல்லட்டுமா? முதல்ல என்ன பண்ண? உன் புள்ளி துண்ணு. புள்ளி துணா பிள்ளையார் தூய் போடுறா. போட்டியா? விநாயகர் தூய் போட்டு சொல்லட்டுமா? பார்ப்புல சூரியமூர்த்திக்கு பார்ப்புல சூரியமூர்த்திக்கு பண்புடன் நிறுவ நிறுவ அன்புடன் நிறுவ நிறுவ பேர் பிறந்த யாகத்தை பெருமையா செய்ய நினைக்கின்றேன்.
வேலை பண்ணிட்டு கூட்டு வச்சுக்கிறோம் அவன் வந்து அக்காடி மேலே பேசுவாங்க காமாலக்கண்ணனா கமலக்கண்ணன் சொல்லுப்பா எழுதும்போது எப்படி காமாலக்கண்ணாடுமா எழுதுமணி கார்குட கமலக்கண்ணன் கார்த்தனை துணியாடிக் கொண்டு வார்ப்பு உலகவாட வர வேண்டும் மரவாய் வண்ணமே இப்படிக்கு பொன்னுலக தேவலப்பிரிய தேவேந்திர மன்னர் சீக்கிரம் ஆச்சா சுருட்டு குடு அத கூட மந்திரிமாரே இந்த லிகிதத்தை பெற்றுக்கொண்டு சூரிய மண்டல சென்று சூரிய பகவானை கண்டு அவரிடம் பொறுப்பாக வேண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள் அனைத்தையும் தயார்த்தை வருகிறேன்